கஷ்டமா தான் போகுது. சரி என்ன சின்னப்ப கூட பார்த்து கொண்டிருக்கிற அந்த உறவு சாப்பாடு அம்மா தான் தாரு. உங்களுக்கு சாப்பாடு அம்மா தாரு? அம்மா தான் தாரு. புள்ளிய பத்தம் கவலை உழைக்கிற தின்னுக்கானா பிள்ளைக்கு பெட்டு வாங்குறேன் எங்க தம்பி போறேன் வாங்கின உண்டு தண்ணி லீக் ஆகி மர கொண்டு கொடுத்தா மாற்றி தர இல்லை அவங்க. தம்பி வந்து கத்தி கொண்டிருக்கார். கீழே வந்து ஃபுல்லாக பருத்து சூடு தானே காட்டுறேன் பாருங்க. தம்பி ஒரு தண்ணி பெட்டன் எடுக்கிறதுக்கு மசதி இல்லாமல் இருக்கும். அது சரி. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமம் புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். உண்மையிலே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நினைச்சு வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு ஓரமாக தான் இந்த வீடு இருக்குமெண்டு வரும் வழியில் ஃபுல்லாக வந்து 10 காடுகள். இது வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு தொங்கலில் வந்து இந்த வீடு இருக்குது. உங்களுக்கு நேரடியாக வரும்போது அதனுடைய அந்த வியூ விளங்கும். அந்த பக்கமாக ஒரு குளம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு நோமலாக பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாக வந்து காடால் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு தொங்கலில் வந்து நின்று கொண்டு இருக்கும். ஆனால் வந்து கொங்குரு ரோட்டெலாம் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அம்மா வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு நம்ம பேசிருந்தாம. அப்போ அந்த வகையில் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளில் மூத்த பெண் பிள்ளை வந்து திருமணம் முடிச்சிட்டாங்க. அடுத்த இரண்டாவது பெண் பிள்ளை அவங்க வந்து இருக்காங்க. அடுத்தது 3வது ஒரு தம்பிக்கு வந்து அங்கவீனம் முற்றவர் வந்து நடக்க முடியாது, எழும்பி இருக்க முடியாது, எல்லாத்துக்குமே வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு. அடுத்தது வந்து ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு முதற்கட்ட உதவி தான் வழங்க போகிறோம். கண்டிப்பாக வந்து வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்க. இவங்களுக்கு உதவி தேவை. அந்த வகையில் இந்த அம்மாவுடைய அந்த கணவர் அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து கை இயலாதான், கூலி வேலைக்கு தானே போகிறோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். அதாவது போன் தொடர்பு மூலமாக அவங்க அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உதவி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்த வந்திருக்கின்றோம். சரி, நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அவங்களுக்கான அந்த உதவிகளை செய்யலாம், அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குன்னு. இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா. அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 316. அவங்க வந்து மொத்தமாகவே ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவங்க பேர் சொன்னாங்க, தம்பி இந்த வேறொரு பேர் சொல்லுங்கண்டு இவங்க செய்தண்டு. அந்த அண்ணாவினுடைய பேர் ஆதவன் ஆரங்கன் என்று அந்த அண்ணாவங்க வந்து உதவி செய்தாங்க. நான் அதெல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பேசுகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகலாம். இது அவங்களோட வீட்டை போகிறதுக்கான வழி. அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கமாக ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன், ஒரு சிதறல் குடியிருப்பு அந்த வகையில் தான் இங்கே வந்து அந்த குடியிருப்புகள்லாம் இருக்குது. அதாவது ஒரு ஒரு தள்ளி 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 வீடு இருக்குது. அப்போ இதான் வந்து அந்த அக்காக்கள் அந்த அம்மாவுடைய வீடு. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்து இங்கே பாருங்கள், இங்கே போகக்குள்ளே ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து அவ்வளோ ஒரு பள்ளமான ஒரு இடம். இப்போ எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. இங்கேருந்து காட்டும்போது அந்த பக்கம் விளங்கும் உங்களுக்கு. இடத்துலேருந்து காட்டுங்க, இந்த வீட்டை காட்டுங்க முதல்ல அப்படியே பின்னுக்கு நின்று. இதான் அவங்களோட வீடு. இந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கு. இந்த வீட்டை பார்த்தா அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய கஷ்டம் எவ்வாறு இருக்குமென்று நம்மளாக விளங்கிடும். சரி, அப்படி இந்த பக்கம் நின்று இப்போ அந்த நம்ம வந்து அந்த ரோட்டை கொஞ்சம் காட்டுங்க அப்படி. இது பாருங்க, ரோட்டுக்கும் அந்த நிலத்துக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குண்டு. இப்போ நான் வந்து ரோட்டில் நின்று கொண்டிருக்கேன். அவ்வளோ ஒரு பள்ளமான ஒரு இடத்துல வந்து இந்த வீடு இருக்குது. சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆமாம்மா, வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்ல சுகம். சொன்ன உங்களோட பேர் என்ன? சிராஜ் நிசா. சிராஜ் நிசா. ஓ, ஓகேக்கா. நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை சந்திக்க போகும்போது அவங்களுடைய விருப்பங்களை கேட்கறது வளமை. இந்த வீடியோ எடுத்து வலைத்தளங்களில் போடுறது உங்களுக்கு சம்மதமா? உதவி கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிறது பிரச்சனை இல்லை, போடுங்க. எங்கள் கஷ்டத்துக்காக நீ போட்டால் பிரச்சனை இல்லை. உதவி தான் தேவை. உதவி தான் தேவை. உங்களுக்கு முழு சம்மந்தம் தான் என்னன்னு? ஓ, சரியாக்கா. ஓகே. என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்குது? இப்படித்தான் கஷ்டம்தான். அந்த கீவார் காசு அது இது 10,000 கிடைக்கிற, அதால தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். வேற அவரை மாதம் கிளீனுக்கு கொண்டு போகிறேன். சாப்பாடு பம்பஸ் சாமான் எடுக்கிற, பிள்ளை பால் பொட்டியெல்லாம் எடுக்க எல்லாத்துக்கும் காணும். பிள்ளைகள் கூடு போட எடுக்கிறேன். இந்த பாருங்க ஊடும் அப்படி எல்லாம் ஈரம் மண். பிள்ளைக்கு ஒரு தண்ணி பெட்டன் எடுக்கிறதுக்கு மசதி இல்லாமல் இருக்கும். அது சரி. இந்த தண்ணி பெட்டு எடுக்கணும் எவ்வளோ வரும்? அது நாங்கள் பாம்ஸில் 10 விலை கூட தான். அதில் கூட சரி. இப்போ உங்களோட கணவர் என்ன வேலை காய்ச்சிடுவாங்க? கூலி வேலையை போகிறேன். இந்த மாதம் கணக்கு கூலி வேலை இல்லாமல் இருந்தால் இப்போ போகிறாங்க. இன்னைக்கு சமைச்சிங்களா?
அந்த சோறு அடுப்பு வச்சுக்கிறாங்க. நாங்க நோன்பு தானே எல்லாரும். நோம்பு என்ன? புள்ளியல் நோம்பு இல்லை, சோறாக்குறா. அப்போ அந்த அக்காட அந்த பிள்ளையெல்லாம் வந்து பக்கத்தில் நின்று இருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம காட்ட தேவையில்லை. அல்லாதங்கக்கா. அடுத்து என்னென்னு சொன்னால், இப்போ உங்களோட கணவர் வந்து கூலி வேலை சொன்னால் எல்லா வேலைக்கும் போவார். வயல் வேலைக்கு தான். சாதாரணமாக அவர் வந்து வேலைக்கு போயிட்டு எவ்வளோ காசு கொண்டு வருவார்? 3000 ரூபா கொண்டு வாரு. நீ எப்பயும் வேலை இல்லையா, மாச கணக்கு வேலை இல்லாம கையொண்டு அவர் கேளா. அந்த ஊசி போட்டத்துல கையொண்டு உயர்த்தல. அதில் சும்மா இருந்து என்ன செய்யணும். இப்ப 2 நாள் கூட தான் வேலைக்கு போறாங்க. மற்றபடிக்கு இந்த காசை தாங்க காத்துட்டு இருக்கிறேன் நாங்க. மாசம் மாசம் அவரை கிளீனுக்கும் கொண்டு போறேன். தம்பி வந்து அங்கவீனம் விட்டு இருக்காரு. தம்பி சோமில்லாதாலோ 9 வயசு. வாட்ஸ்அப்ல அந்த அக்கா வந்து எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதை நான் கண்டிப்பா காட்டுறேன். நாங்க இது ஒரு ரூமுக்குள்ள எல்லாரும் இருந்து மரம் இருந்த உடனே இந்த வீட்டு நீ அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க மரம் இதுக்கு இந்த ஓட்ட தாரம் எல்லாம் ஊடெல்லாம் ஃபுல்லா ஒழுகுது. மரம் அந்த பிள்ளைக்கு அடிச்சு கொடுத்த அந்த தாரத்தை மட்டும் சும்மா கட்டாம சும்மா கம்ப வச்சு கட்டி கொடுத்துருக்கேன். மழை மூத்த மகள் வந்து திருமணம் முடிச்சிட்டாங்க. முடிச்சு 2 பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை 2வது. அது இப்ப ஊடெல்லாம் ஒழுகுது. உங்களுக்கு மூத்த பிள்ளை ஓகே, உங்களுக்கு 4 பிள்ளை சொன்னீங்க. 4 இன்னொரு பொம்பளை பிள்ளை 17 வயசு இருக்கு, 18 வயசு இருக்கா. அடுத்து 3வது அந்த தம்பி. 3வது இவர் 4வது அந்த பிள்ளை நினைக்கிறேன். சரியா என்ன சொன்னா ஒருக்கா தம்பி ஒருக்கா பாப்போமா? பாருங்க வாங்க ஒருக்கா பாப்போம். பாருங்க அந்த தம்பி வந்து அப்படி கீழே அப்படி படுத்து கொண்டு இருக்கார். என்னன்னு சொன்னாக்கா இவருக்கு வந்து பிறந்ததுல இருந்து இப்படி தானா? பிறந்ததுல இருந்து உடம்ப நடக்க எல்லாம் ஒண்ணும் செய்யல, படுக்கையில தான் எல்லாம் செய்யற, படுக்கையில தான் எல்லாமே படுக்கையில எழும்பி இருக்கவே மாட்டார், ஒன்றும் செய்யல, இப்படியே தான் இருக்கிறேன். சாப்பாடெல்லாம் தூக்கி சாத்தி வச்சு சாப்பாடு கொடுக்குறேன். இல்லை நாங்க செய்யறேன். பிள்ளைனுக்கு மாசம் மாசம் கொண்டு போறேன். அது சரி. இங்க பாருங்க அந்த தம்பியே, இது வந்து சூடு. இப்ப இந்த மெத்தனா இப்ப சிமந்திலாம் போட்டு இருந்தேன், இப்ப தூக்கி போட்டு சரியான சூடு பிள்ளைக்கு படுக்கையில. அந்த தண்ணி ஊத்தி அந்த மெத்த இருக்காம பாமிஸ்ல, அது நாங்க ஒரு கபே கடத்துக்கு 26,000 அப்படி சொன்னவங்க. ஒரு அந்த நம்மட முஸ்லீம் கடைகளோட அவர்களோட விலை குறைச்சி எடுக்கலாம், 13, 14, 15,000 எடுக்கலாம். அதுல கொஞ்சம் போட்டா கொஞ்சம் குளுமையா அரிப்பாரு. இப்ப சூடு சரியான சூட்லாம் அரிக்காரு. மாசம் மாசம் கிளீனை கொண்டு போறேன். தம்பி வந்து கத்தி கொண்டிருக்கார். கீழே வந்து ஃபுல்லா பருத்து சூடு தானே. காட்டுறேன் பாருங்க. தம்பி கதை பாருக்கா. ஒன்றும் கதைக்க மாட்டாரு. அப்ப நம்ம கதைக்கிற விலங்குமா இருக்கு. விலங்குற கதைக்கல. கதைக்கல. அது இப்ப ஆளுக்கு வந்து எத்தனை வயசு அக்கா? 9 வயசு. 2016 பிறந்தவர். 9 வயசு. இது வேறுக்குதா முகம் எல்லாம் பாருங்க. பேனும் சூடு தானே, இந்த மேலையும் சூடு. அதால புள்ள வேர்வையில் இருக்கான், பால்ல தூக்கி வச்சுட்டு இருக்கிறான் கொஞ்சம். நிக்கிற எங்களுக்கு வந்து நிக்கிறான். அவ்வளவு வந்து மேல வந்து ஃபுல்லா வந்து தகரம் பணிவான இடம் தானே. என்ன சரி இவருக்கு கிடைச்ச ஊடுதான் இது. ஏற ஒரு ஆளு நான் ஒழுங்கா கட்டி தர இல்ல அவங்க. நாங்க இந்த குமர புள்ளியெல்லாம் இதுக்குலாம் படுக்கிறேன். சரி சரியாக்கா, வாங்க அப்படி வெளியில போவோம். பார்த்து கொண்டு இருந்தீங்களா இருந்தா தம்பிக்கு முதல் கட்டமா ஒரு பெட் ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. உண்மை நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. நோம்பு மாசம் பிள்ளைக்கு உதவி செஞ்சாலும் பிள்ளைய பத்த கவலை உழைக்கிற தின்னுக்கானா பிள்ளைக்கு பெட்டு வாங்குறேன். எங்க தம்பி போறேன் வாங்கின உண்டு. தண்ணி லீக் ஆகி மரம் கொண்டு கொடுத்தா மாற்றி தர இல்லை அவங்க. மரம் தான் சும்மா தான் போட்டிருக்கேன். இப்போ வெயில் காலம் தானே, என்ன செய்யலாம். அவருக்கு தான் இனி பம்பஸ் வாங்குற 3000 அப்படி வரும். மரம் பால் பொட்டி வாங்குறேன், மரம் கிளீன் அளவு கொண்டு போகிறேன். அதெல்லாம் செலவு எங்களுக்கு. என் பிள்ளைக்கு யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா தான் உதவி செஞ்சு கொடுக்கணும். என்னோட குடும்பத்துக்கு எல்லாம் நன்மையாக கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் நான் உதவி செய்யணும். அவங்களோட பிள்ளை குட்டிக்கு அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் நல்ல உதவியை கொடுக்கணும். எங்களுக்கு செஞ்சவங்களுக்கெல்லாம் நான் நோவும் பிடிச்சிட்டு எல்லா இடத்துல நான் துவாக்கு வைப்பேன். அவங்க நல்லா உதவி செய்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு பிள்ளை குட்டிக்கு நல்லா தான் நன்மையை கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். எல்லாம் அவங்களுக்கு தான் உதவி நல்லா உதவி செய்யணும். யா அல்லா நான் உங்களுக்கு நான் துவா செய்கிறேன்.
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் எல்லாத்துலேயும் உங்களோட சரியா பிரச்சனை இல்லை விடுங்க உண்மையிலே உங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்லும்போது இதே மாதிரி தான் ஒரு அம்மம்மா வந்து இதுவா செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதுருந்தாங்க இப்போ உதவி கிடைக்குமென்னு நாங்கள் எதிர்பார்க்கமாக்கா இப்போ சாப்பாடெல்லாம் ஓகேக்கா சாப்பிடுவாரா ஓ சாப்பாடு கொஞ்சம் மர இரவில் சமப்பாசா கொடுக்குறேன் மர ரவை வாங்கி கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன் காலையில் கொஞ்சம் சோறு தின்பார் இரவில் சமப்பாசா தின்று சரியாக்கா வாங்க அப்படி வெளியில் போவோம் நினச்சின்னா கூட அந்த மூத்த புள்ளையோட கொஞ்சம் கதைப்புமா ஓ கதைங்க ஓ அவட வாழ்க்கையில் என்ன மாதிரி போகுது வாழ்க்கை அவடையும் கஷ்டம்தான் அந்த வீடு வாசல் இல்லை அடுத்தது அவட ஹஸ்பண்ட் வந்து இஸ்லாத்துக்கு வந்தால்தான் அப்போ என்ன மதம் அவர் வந்து ஹிந்து மதம் அவங்க கொடுவா மடுவாக்கள் இஸ்லாத்துக்கு சின்னத்திலே வந்தவங்க இப்ப அக்கரபத்துல இருக்காங்க நீ அவர் வீடு வாசல் எதுக்குமே தேவையில்லைன்னு தான் வந்து முடிச்சவர் பிரச்சனை இல்லை அண்டை கண்டை கூலி வேலை செஞ்சு வச்சுட்டு அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைப்பாக்கு வீடு இல்லாததுதான் பிரச்சனை வீடு கஷ்டம் மழை பெஞ்சோடனே வீடு எல்லாம் ஒழுகு அங்க இங்க தூக்கி இந்த ஒரு வீட்டுல வந்து நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க இதுக்குள்ள நாங்க கிடக்குற இந்த பொடியன் நாங்கெல்லாம் அவக்குள்ள அந்த புள்ள இருக்கேன் நீ மழை பெஞ்ச ஒத்துருக்குமாக்குள்ள இருக்கலாம் ஒழுகு ஓட்டத்தாரம் தானே எல்லாம் சரி அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவேன் அக்கா வாங்கல என்ன சொன்னா அந்த அக்கா வந்து முகத்தை காட்டாம முன்னுக்கு 2 பேசட்டும் வாங்கக்கா சரி வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி சும்மா இருக்கீங்களா உங்களோட பேர் என்ன என் பேர் நிஸ்ட்ரியா என்ன சொன்னப்ப உங்களோட குடும்ப அந்த வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்குது கொஞ்சம் பிரச்சனை தான் கஷ்டம்தான் வேலை இல்லாம கிடந்து இப்ப நம்ம வேலைக்கு போய் சேர்ந்திருக்காரு சம்பளம் காணா 2 பிள்ளை இருக்கு என்ன வேலை செய்யறோம் அவர் அந்த ஐஸ் பால இதுல நிக்காரு வண்டியில ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் உழுவுது சம்பளம் காணாம இருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு வீடு மொழிவுது டொய்லெட் இல்ல கரண்டும் இல்ல மழை பெஞ்சா இருக்கேலாம் கடுமையா உழுவுது என்னன்னு சொன்னாக்கா கூட அந்த சாப்பாட்டுக்கு எல்லாம் ஓகேவா நீங்க வந்து இப்ப நோன்பு காலம் அப்ப நோன்பை தாண்டியக்கா உங்களோட அந்த சாப்பாட்டுக்கு மற்ற வாழ்வாதாரம் எல்லாம் ஓகேவா உங்களுக்கு அன்றாடமா கஷ்டமா தான் போகுது சரி என்ன சொன்னப்ப கூட பார்த்து கொண்டிருக்கிற அந்த உறவு சாப்பாடு அம்மா தான் தாரு உங்களுக்கு சாப்பாடு அம்மா தாரு தொழில் அவருக்கு பின்னி கொஞ்சம் ஒப்பரசமும் பண்ணினேன் ஒப்பரசம் மட்டும் பண்ணி நான் அவருக்கு கட்டி மாய்க்கு வந்து அதுல கொஞ்சம் அந்த ஹோட்டல் வேலையில செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப என்னன்னு சொன்னாக்கா இந்த உங்களோட இந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு உங்களோட மகள் திருமணம் முடிச்சு போயிட்டாங்க அப்ப அவங்களையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அதான் நீ நான் மாக்கிறதுல அவங்களும் கொடுக்குறேன் இப்ப கழிக்கல எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் நீ அவருக்கு தொழில் இல்லாட்டி நீ அவர் வந்தாலும் நாங்க பசி இல்லாம கடன் கட்டினாங்க சாப்பாடு எடுத்து நாங்க தின்னத்தனி விளையாட்டுல அவ்வளவு கொண்டுக்கணும் அப்படி சரி அக்கா ஒன்றும் யோசிக்காதீங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு நம்புறோம் அப்ப அந்த வகையில் அக்கா என்ன சொன்னா உங்களோட அம்மா வந்து உங்களோட தம்பிக்கு ஒரு பெட் வாங்கி தட்டான் கேட்டு இருந்தாங்க அப்ப என்ன சொன்ன அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உறவுகள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு எப்படியான உதவிகள் செய்யணும் நீங்க எப்படியான உதவியை நீங்க எதிர்பார்க்கீங்க ஊட்டையும் செஞ்சு தந்து வாழ்வாதாரத்துக்கு ஆடும் எடுத்து தந்தாங்கன்னு சொன்னா பெரிய உதவியா இருக்கும் சரி சரி ஓகேக்கா ஒன்றும் யோசிக்காதீங்க உதவி கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் சரியா பேசி சந்தோஷமா சரியாக்கா என்னன்னு சொன்னா இதுல வந்து ஒரு பணம் இருக்குது 16,500 ரூபா இருக்குது இதை பாருங்க எவ்வளவு இருக்கு கொஞ்சம் எண்ணி பாருங்க 5 10 15 16 16,500 16,500 இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 316 அந்த அக்கா வந்து மொத்தமாக 33,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அப்ப தம்பி நீங்க போறப்போ நீங்க கஷ்டம் நிலைமையில யார பாக்கீங்களோ அவங்களே கொடுங்கண்டு இந்த உதவியை 2 பேர் சேர்ந்து செய்த மகிழ்வுங்கண்டு அதாவது 2 சேர்ந்து இந்த காசு அனுப்புவாங்க அதாவது 33,000 ரூபாயை ஆதவன் ஆரங்கன் என்கின்ற 2 அண்ணாவங்க அப்ப அதுல ஒரு தொகை பணத்தக்கா இந்த தந்திருக்கும் 16,500 ரூபா விகிதமாகவே ஒரு 16,500 ரூபா எங்க கையில் இருக்குது உதவியை கண்டிப்பாக இன்னும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்க கொண்டு சேர்ப்போம் அப்ப அந்த வகையில இந்த உதவியை செய்த ஆதவன் ஆரங்கன் என்கின்ற அந்த அண்ணாக்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்கக்கா இந்த காசு தந்தவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி எல்லாம் அவங்களுக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் நல்லா இதாக கொடுக்கணும்
அல்லாட உதவியால இன்ஷா அல்லாஹ் நல்லா கொடுப்பான். அவங்களோட கூட்ட குடும்பத்துக்கு நல்லா இதா வைப்பான். அவங்களுக்கு எல்லாம் இன்னும் மேலும் கை காலுக்கு நல்லா சத்தியம் பிள்ளைனையும் கொடுத்து அவங்க இன்னும் உதவி செய்யற அளவுக்கு எல்லாம் வைக்கணுமா அவங்கள. சரி, ஓகே, மிச்சம் நன்றி அழகா. உண்மையில இந்த உதவி செய்த ஆதவன் ஆரங்கன் என்கின்ற அந்த அண்ணாவங்களுக்கும் அடுத்து அந்த உதவியை எடுத்து எங்களுக்கு வழங்கி இருந்த அந்த அக்காவிற்கும் மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அக்கா. அதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கள் நாங்கள் பதிவேற்ற வீடியோக்களுக்கு உண்மையிலே உதவி கிடைக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட வீடியோவில் பகிர்ந்து நிறைய உறவுகள் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கீங்க. அதாவது உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த வகையில் நிறைய உறவுகள் ஆதரவும் வழங்கி கொண்டு இருக்கீங்க. மிச்சம் கூட ஒரு சந்தோஷம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் எனக்கா. சரியா, அவங்களுக்கும் தந்தவங்களுக்கும் உங்களுக்கும் கொண்டு சேர்த்தவங்களுக்கும் எல்லாம் உதவி செய்யணும், எல்லாம் நன்மையை தரணும். சரி தம்பி. சரி, நான் போயிட்டு வரோம். தம்பி ஒருக்கா பாருங்க. கண்டிப்பா அடுத்த கட்டம் வரும்போது எங்களால் முடிஞ்சாக்கா உதவி செய்தாங்கன்னு சொன்னா கொண்டு தருவோம். சரியா, உதவி கிடைக்குமா இல்லையான்றது எங்களுக்குமே தெரியாது. வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தெரியும் யாராவது உறவுகள் முன்பாறாங்களான்னு. முன்வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா கொண்டு தருவோம். சரியாக்கா? சரி சரி. சரி, வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? வேற என்ன தம்பி, தான் கஷ்டத்தை சொல்லித்தானே இருக்கு. உங்க தம்பிக்கு ஒரு பெட்டு தந்தா நீ சாப்பாட்டுக்கு அப்படி ஒரு உதவி செஞ்சாலும் காணும். நீ பிள்ளைக்கு நீ சொல்லிட்டா தானே வீட்டுக்கு நீ அவ்வளவுதான். நீ வேற என்ன சொல்லு? எவ்வளவு இருக்கு, எவ்வளோத்தையும் சொல்லலாமாப்பா. நாங்க இவ்வளவு தந்த பெருசு எனக்கு பெரிய நன்றி. இந்த பெருநாள் வருது, பிள்ளைகளுக்கு கூடு கூட எடுக்கணும், வாங்கணும். நீ ஒரு நாளைக்கு 3000 ரூபா உழைச்சி நீ காணாது தானே தம்பி. இந்த வாரம் மாசம் கிளீனுக்கு வர 3ஆம் தேதி கொண்டு போகணும். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்படி எல்லாம் இருக்கு. நீ எல்லாம் இயலாதீங்க. ஒரு மனுஷன் உதவி செய்யணும். அவங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. நாமல் வெளிநாட்டுல போய் முந்தி உழைச்சத எங்களுக்கு தெரியும் தானே கஷ்டங்கள் அங்க உள்ள எல்லாத்தையும் செல்ல எல்லாத்தானே இருந்தாலும் கொஞ்சம் உதவியத்தான் நம்ம கேட்கலான்னு. எனக்கு இந்த பொடியினு கொஞ்சம் அந்த தண்ணி பெட்டு தந்து கொஞ்சம் சாப்பாட்டு உதவி செஞ்சானே. பிள்ளைக்கு ஊட்ட செஞ்சு கொடுத்தா ஒரு 1000 கல்லளவுக்கு தங்கிற அவரை கட்டி மேல இதை செஞ்சு கொடுத்தாலும் பெரிய நன்மை கிடைக்கும். 2 பிள்ளையும் வச்சுட்டு இதுல இருக்கா. மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி வீட்டுக்குள்ள ஒரு மழை டைம்ல வந்து பாருங்க இதெல்லாம் பெய்யும் ஒளிவினதோ பெரிய உதவி ஆயிக்கும். எல்லாம் உதவி செய்யணும் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம். நீங்க அவ்வளவு ராஜ்யத்திலையும் தேடி வந்துட்டீங்களே தம்பி. என்ன சொன்னா, நாங்க இருக்கிற இடம் இருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு பாத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கோம் நாங்களும். நான் இந்த புள்ளைக்காகத்தான் நாங்க இதுக்கு போட இதை கேட்கறில நாங்க ஒத்துட்டேன். இந்த தகுந்த கஷ்டத்துக்காகத்தான் புள்ள பிறக்க பிறகு கொஞ்சம் கஷ்டம் தானே, அதுக்காகத்தான் நாங்க எடுத்தவங்களுக்கு. சரியா, வாரம் போயிட்டு யோசிக்காதீங்க, உதவி கிடைக்கும் நாங்க நம்புறோம். சரியா, சரி, நாங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம். கண்டிப்பா இந்த அக்கா அவங்களுக்கு உதவி தேவை. முடிஞ்சவங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. அந்த உதவி செய்ய முடியாதவங்க உதவி கிடைக்கணும் அப்படின்ட்டு உதவி செய்ய முடியாதவங்க உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோவை பகிருங்க. நீங்க பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு கருத்தோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.